வாழ்க்கையில நிறைய சோதனைகளை கடந்து சாதனை பண்ணியே தீர்வுன்னு போராடிட்டு இருக்க கொஞ்சம் பேர்த்துல நீங்களும் ஒருத்தரா? இன்னும் அசிங்கப்படுத்தினவங்க முன்னாடி, என் குடும்பத்தை அவமானப்படுத்தினவங்க முன்னாடி வாழ்ந்து காமிக்கிறேன்டா நான் அப்படின்ட்டு வைராக்கியத்தோட சுத்தின்னு இருக்கிறேன். ஆனா எனக்கு எப்படி ஜெயிக்கணும், என்ன பண்ணணும், எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு புலம்பின்னு இருக்கீங்களா? முழிச்சுன்னு இருக்கீங்களா? அதெல்லாம் வாழ்றதுக்கு தகுதியே கிடையாது. இன்னும் இதுக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியல. ஆனா என்னால முடியும். எப்படியாவது ஒன்று முட்டி மோதியாவது ஜெயிச்சிரும்னு நினைக்கிறேன். பட் என்னால எது பண்ணாலும் முடியல மச்சான் அப்படின்னு புலம்பிட்டு இருக்க ஆளா நீங்க? என்னடா வாழ்க்கை இது? நான் என்னத்துக்கு வாழணும்? யாரும் மதிக்கவும் மாட்டேன், நான் யார்கிட்டயும் பேசவும் மாட்டேன். என்னத்துக்கு நல்லா வாழணும்? அட போங்கடா அப்படின்னு புலம்பின்னு இருக்கீங்களா? குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படின்னு எல்லா எக்ஸாமும் எழுதி முடிச்சிட்டேன். ஒன்னுத்துக்கும் இல்லை. என்ன பண்ண போறணும் அப்படின்னு புலம்பின்னு இருக்கீங்களா? என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவையும் ட்ரை பண்ணிட்டேன். பட் அவ்வளவுதான், தோத்துக்கிட்டே தான் இருக்கேன், என்னால முடியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்க ஆளா நீங்க? உங்களுக்கு வீடியோ தாங்க இது. அதெல்லாம் அவ்வளவுதானா? வேஸ்ட். அதனால எதுவுமே பண்ண முடியாது, எனக்குள்ள எந்த திறமையுமே கிடையாதா? என்னதான் பண்ணுவேன் நான்? என்னடா பண்ணணும் சொல்லுங்கடா அப்படின்ட்டு எல்லாத்துக்குள்ளயும் ஒரு புலம்பல் இருக்கும். ஆனா அதுக்குண்டான வழி தான் தெரியாது. கரெக்டா? எல்லாரும் புலம்பிக்கிட்டே தான் இருப்போம். ஆனா அதுக்குண்டான வழி என்னன்னு நம்ம யோசிக்கவே மாட்டோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் கிடைக்கும். ஐ பெட் யூ கைஸ். இப்போ உங்க வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி, உங்ககிட்ட காசு இல்லாம இருக்கலாம், உங்ககிட்ட பணம் பொருள் எதுவுமே இல்லாம இருக்கலாம். ஆனா உங்களுக்குள்ள ஒண்ணு இருக்கு, அது உங்களோட கான்பிடன்ஸ், உங்களோட தைரியம். மனதைரியம் இருக்கிற வரைக்கும் எங்க போனாலும் சரி முட்டி மோதியாவது பொழைச்சிக்கலாங்க. சோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கான்பிடன்ஸ் வரும். அதுக்குண்டான வழிமுறைகள் தான் நான் சொல்ல போறேன். இப்போ நீங்க எந்த லெவல் இருந்தாலும் சரி, புரியுதா? இப்போ நீங்க எந்த லெவல் இருந்தாலும் சரி, 0ல இருக்கிற நீங்க கண்டிப்பா 100க்கு போவீங்க. உங்களோட பர்சனல் லைஃப்லயும் சரி, உங்களோட சரௌண்டிங்லயும் சரி நிறைய மாற்றங்கள் வரும். அந்த மாற்றங்கள் இந்த வீடியோ மூலமா வருது அப்படின்ட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க. பிஃபோர் கோயிங் டு த வீடியோ, திஸ் இஸ் ஜோரிஷ் கோப் அண்ட் இட்ஸ் மீ ஜோரிஷ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இல்லை அப்படின்ட்டா நான் அதை கேட்கவே மாட்டேன். ஏன்னா இந்த வீடியோ மேல எனக்கு பெரிய கான்ஃபிடன்ஸ் இருக்கு. இப்போ நான் சொல்ல போற கான்ஃபிடன்ஸை விட இந்த வீடியோ மேல எனக்கு பெரிய கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஸோ பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. இல்லை அப்படின்ட்டா வேணாம். வாழ்க்கையில ஜெயிக்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னு தெரியுமா? யூ டோன்ட் ஹாவ் டு பி கிரேட் டு ஸ்டார்ட், பட் யுவர் ஸ்டார்ட் சுட் பி கிரேட். அப்படின்னா என்னன்னா, முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடியும் சரி, இல்ல ஒரு வேலையை செய்ய போறீங்க அப்படின்ட்டா அதுக்கு உங்ககிட்ட எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கணும், எல்லாமே கிரேட்டா இருக்கணும் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. அதாவது ஒரு அடி அடிச்சாலும் நெத்தி அடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்ட்டா அந்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கணும். எப்பவுமே பேக் அடிக்க கூடாது. ஒரு விஷயத்த செய்ய போறீங்க, இறங்க போறீங்க அப்படின்ட்டா ஸ்ட்ராங்கா இறங்கிருங்க, யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. அழகிய தமிழ் மகன்ல விஜய் சார் சொல்ற மாதிரி, ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு வேணாலும் யோசிக்கலாம், ஆனா பண்ணணும்னு நினைச்சு இறங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் ஏன்டா இறங்கணும்னு மட்டும் யோசிக்க கூடாது. அந்த தப்பு தான் நம்ம நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு மேல நீங்க ஏதாவது பண்ண போறீங்க அப்படின்ட்டா இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராங்கா இறங்குங்க. லாஸோ வின்னோ, தோக்குறமோ ஜெயிக்கிறோமோ, நீங்க இறங்குறீங்க, அதுவே பெரிய விஷயம். ஸோ தைரியமா இறங்குங்க. வாழ்க்கையில ஜெயிக்க ஃபாலோ பண்ண வேண்டிய செகண்ட் ரூல் என்னன்னு தெரியுமா? பி willing to walk alone. Many go started with you but won't finish with you. எப்பவுமே நீங்க தனியா நடக்க பழகிக்கோங்க, தனியா இருக்க பழகிக்கோங்க. ஏன் அப்படின்ட்டா கடைசி வரைக்கும் யாரும் உங்க கூட வரப்போறது கிடையாது. யாருமே டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு தெரியுமா? யாருமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிபெண்ட் பண்ணாதீங்க. உங்களோட பினான்சியலாவும் சரி, வாட் எவர் எதா இருந்தாலும் டிபெண்ட் பண்ணி மட்டும் இருக்காதீங்க. ஏன்னா அவங்க லாஸ்ட் வரைக்கும் உங்க கூட இருப்பாங்களா இல்லையா அப்படின்றதே ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கும். ஸோ யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. முக்கியமா ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு தெரியுமா? உங்க கூட யாரெல்லாம் இப்போ போட்டி போட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாமே கடைசி வரைக்கும் அதை ஃபாலோ பண்ண போறது கிடையாது. உங்க கூட காம்படிஷன் வர போறது கிடையாது. அவங்க பாதியில விட்டுட்டு போறதுக்கு கூட தயாரா இருக்கலாம். பட் நீங்க கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். சோ அதனால யாரையும் டிபெண்ட் பண்ணாதீங்க. உங்களோட முயற்சியை கை விட்டுறாதீங்க எந்த ஒரு சுச்சுவேஷனுக்காகவும். உங்ககிட்ட இன்கம் இல்ல, பினான்சியலா நீங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றீங்க அப்படின்ட்டு எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் சரி, இல்ல உங்களோட சரௌண்டிங்ல உங்களுக்கு எல்லாமே டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, உங்களோட ஃபேமிலி சரியில்லை அப்படின்ட்டு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, யாரையும் எதுக்காகவும் டிபெண்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. எப்பவுமே முயற்சி கைவிட்டுறாதீங்க. That's the best thing guys. So ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு சேஞ்சஸ் இருக்கும், பெரிய சேஞ்சஸாவே இருக்கும். வாழ்க்கையில ஜெயிக்க ஃபாலோ பண்ண வேண்டிய மூணாவது ரூல் என்னன்னு தெரியுமா? Attitude matters. Don't say no one like me. Just say there is no one like me. புரியுதா? புரியலைன்னா மறுபடியும் நான் சொல்றேன்.
attitude only matters. Don't say no one like me, just say there is no one like me. அப்படின்னா உங்களோட ஆட்டிடியூட் தான் நீங்க யார் அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணும். அது நல்ல பாசிட்டிவான ஆட்டிடியூடா இருக்கணும், ரொம்ப பேடான ஆட்டிடியூட் வச்சுக்காதீங்க. உங்களோட ஆட்டிடியூட் தான் நீங்க யார் அப்படின்றத மத்தவங்க வந்து யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆட்டிடியூட மட்டும் என்னைக்குமே விட்டுறாதீங்க, ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூடா வச்சுக்கோங்க. உங்களோட growthல மெயின் ரோல் பிளே பண்ண போறது இந்த ஆட்டிடியூட் தான். ஸோ அந்த ஆட்டிடியூட என்னைக்குமே வந்து கைவிட்டுறாதீங்க till end of your death. புரியுதா? ஸோ உங்களோட டெத் வரைக்கும் அந்த ஆட்டிடியூட மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருங்க. ரொம்ப பாசிட்டிவான ஆட்டிடியூடா இருந்துச்சு அப்படின்ட்டா உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. வாழ்க்கையில ஜெயிக்க ஃபோர்த்தா ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல் என்னன்னு தெரியுமா? உங்களோட கோல் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்கணும், ரொம்ப சின்னதா வச்சிடாதீங்க. புரியுதுங்களா? உங்களோட எண்ணங்களை வந்து பாத்தீங்கன்னா வானத்து மேல போடுங்க, கூரை மேல போடாதீங்க. உங்களோட கோல் என்னைக்குமே அப்படிதான் இருக்கணும். ஏன்னா நம்ம கனவு என்னைக்குமே பெருசா தான் வைக்கணும். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி கனவுகளை என்னைக்குமே பெருசா யோசிச்சு பழகுங்க. அப்பதான் நம்ம சின்னதாவது அச்சீவ் பண்ணுவோம். நம்ம சின்னதா ஃபர்ஸ்ட் யோசிச்சுட்டு அதோட இன்னும் சின்னதா தான் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதனால எப்பவுமே கனவுகளை, உங்களோட இலக்குகளை, உங்களோட கோல்ஸை என்னைக்குமே பெருசா வைங்க. அப்பதான் நம்ம கொஞ்சமாவது அச்சீவ் பண்ணுவோம். அப்பதான் நமக்கு ஒரு கான்பிடன்ட் வரும். அப்படி இல்லைனாலும் இது எதுக்கு வழிவகுக்கும் தெரியுங்களா? இவ்வளவு பெரிய கோல் இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்காம இவ்வளவுதான் இருக்கா, பாத்திரலாம் விட்றா, என்ன இருந்தாலும் முட்டி மோதிடலாம்டா அப்படின்னு உங்களுக்குள்ள இன்னும் ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் வரும், செம்ம பூஸ்டப் கிடைக்கும். ஸோ அதனால எப்பவுமே உங்களோட கோல்ஸை பெருசா வச்சுக்கோங்க. பெரிய பெரிய மாற்றமும் உங்களோட லைஃப்ல நடக்கும். வாழ்க்கையில ஜெயிக்க ஃபிஃப்த்தா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல் என்னன்னு தெரியுமா? பிலீவ். உங்க மேல நீங்களே நம்பிக்கை வைக்கலன்னா வேற யாருங்க வைப்பாங்க? இஃப் யூ ஸ்ட்ராங்லி பிலீவ் சம்திங், ஜஸ்ட் ஸ்டாண்ட் அப் அண்ட் ஃபைட் ஃபார் இட். புரியுதுங்களா? அதாவது நீங்க ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றீங்க அப்படின்ட்டா நீங்க தான் அதுக்காக ஃபைட் பண்ணணும். கண்டிப்பா அது உங்க கையில கிடைக்கும். ஸ்ட்ராங்கா வந்து பிலீவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற யார் சொன்னாலும் அதை வந்து கேட்காதீங்க. கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு நீங்க உங்க மனசு சொல்றது மட்டும் கேளுங்க. கண்டிப்பா நீங்க அதை அச்சீவ் பண்ணுவீங்க. ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் யூ. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால நீங்க எதை நம்புறீங்களோ அதை தைரியமா ஸ்டாண்ட் பண்ணி நில்லுங்க, ஃபைட் பண்ணுங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு கிடைக்கும் கைஸ். ஊர் 1000 சொல்லுங்க, அதெல்லாம் நீங்க காதுல போட்டுக்காதீங்க. உங்களுக்கு பின்னாடி யார் பேசுறாங்களோ அதை பத்தி காதுல போட்டுக்காதீங்க. உங்களுக்கு பின்னாடி தான் அவங்க எல்லாமே இருக்காங்க, நீங்க உங்களுக்கு முன்னாடி இருக்கீங்க. சோ அதனால என்னைக்குமே நீங்க முன்னாடி போய்கிட்டே இருங்க, எப்பவுமே ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆல் தி பெஸ்ட் கைஸ். இது வரைக்கும் நான் என்னென்னலாம் சொன்னோம் அதெல்லாமே உங்களோட லைஃப்ல அப்ளை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களோட லைஃப்ல பெரிய 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 சேஞ்சஸ் கண்டிப்பா நடக்கும். அப்படி நடக்கல என்ன வந்து வஞ்சிராதீங்கயா. ஓகேவா? கண்டிப்பா நடக்கும் கைஸ், கண்டிப்பா நடக்கும். ஸோ வந்து எப்பவுமே வந்து மைண்டை பாசிட்டிவா வச்சுக்கோங்க, மோட்டிவா இருங்க. கண்டிப்பா வந்து உங்களோட லைஃப்ல பெரிய மாற்றங்கள் நடக்கும். அவ்வளவுதானா? இந்த விஷயம் மட்டும் இருந்தா போதுமா ஜெயிக்கிறதுக்கு? அப்படிலாம் கேட்காதீங்க. இதோட பார்ட் 2 வீடியோவும் இருக்கு. வீடியோ லென்த் வந்து ரொம்ப அதிகமா போனதுனால மிச்ச கண்டென்ட் எல்லாமே உங்களுக்காக பார்ட் 2ல நான் கண்டிப்பா சொல்றேன். பார்ட் 2 கண்டிப்பா நான் போடுவேன். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுங்க. பாக்குறதே ஒரு 60 பேர் 70 பேர் அப்படின்னாலும் அவங்களுக்காக நான் போடணும் இல்லையா? ஸோ அதனால கண்டிப்பா பார்ட் 2 வரும், வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கும் பண்ணிடுங்கப்பா. எனக்கு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். இப்போ எப்படி நான் உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுத்து கான்ஃபிடன்ஸ் கொடுத்தனோ அந்த கான்ஃபிடன்ஸ் நீங்க ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா எனக்கு இம்ப்ரெஷன் ஏறிச்சு அப்படின்ட்டு நான் இன்னும் கொஞ்சம் மோட்டிவா இருப்பேன். ஸோ அதனால மறக்காம நான் சொன்னதெல்லாம் செஞ்சிருங்க. பண்ணல அப்படின்ட்டா தயவு செஞ்சு பண்ணிருங்க கைஸ். ஸோ அவ்வளவுதான். இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோல பாக்குற வரைக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்பிக்கிறேன். திஸ் இஸ் ஜெரிஷ் கோப் அண்ட் இட்ஸ் மீ ஜெரிஷ். பாய் மக்களே. நாளை 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 என்று இன்றை இழக்காதே, நீ இன்றை இழக்காதே, நீ இன்றை இழக்காதே. இன்றை விதித்தால் நாளை மொழிக்கும், அது நீ மறக்காதே, நீ அதை நீ மறக்காதே, நீ அதை நீ மறக்காதே. பாய் மக்கள்.